கப் மாவு பச்சரிசி, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, இது ரெண்டையும் ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு 2 மணி நேரம் ஊறட்டும். அரிசி உளுந்தும் 2 மணி நேரம் ஊறிடுச்சு. அதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா ஒட்ட வடித்து வச்சுருக்கேன். 1/2 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இதோட 1/4 கப் மட்டும் நார்மல் வாட்டர் சேர்த்துக்கலாம். 1/4 கப்புக்கு மேலே தண்ணி ஊற்ற வேண்டாம். இந்த வெல்லம் இந்த தண்ணியில் நல்லா கரையட்டும். இப்போ நல்லா வெல்லம் கரைஞ்சிருச்சு. இதை வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டினா வெள்ளத்தில் உள்ள கல் மண்ணெல்லாம் வடிகட்டிலே தங்கிரும். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். 2 சுற்றிட்டு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா தண்ணிக்கு பதிலாக அந்த வெள்ளைக்கரைசலை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மாவை தண்ணி சேர்க்காமல் வெள்ளைக்கரைசல் மட்டும் சேர்த்து அரைச்சாச்சு. நீங்கள் அரைக்கிறதுக்கு முன்னாடி அரிசி உளுந்தில் கம்ப்ளீட்டாக தண்ணி இல்லாமல் வச்சுக்கணும். அப்போ தான் இந்த வெள்ளைக்கரைசல் அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அது கூட ஒரு பிஞ்ச் சோடா உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்தா அப்போ வாசனையாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுறலாம். இது ஒரு 15லேருந்து ஒரு 20 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அப்பம் போட்டு எடுக்கலாம். 20 நிமிஷம் ஆச்சு. மாவு அப்பம் ஊற்றுற கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக இருக்குது. ஏற்கனவே ஒரு இந்த மாதிரி ஈஸியாக பண்ணக்கூடிய கார்த்திகை அப்பம் போட்டிருக்கேன். அதனுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்துக்கோங்க. அப்பத்தை ஊற்றி எடுத்துடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. ஊற்றின உடனே தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. அப்பத்தை ஊற்றும்போது எண்ணெய் ரொம்ப சூடாகாமல் இருக்கணும். ரொம்ப சூடாகிடுச்சுன்னா கருகிரும், வேகமாக வெந்துடும். இன்னொரு சைட் பரட்டி போட்டாச்சு. நல்லா வெந்து கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் இருக்கட்டும். சப்போஸ் உங்களுக்கு மாவு தண்ணியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக கோதுமை மாவு மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி பண்ணுறப்போ அதிரசம் டேஸ்ட்லேயே இருக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வெந்துடுச்சு. இந்த அப்பத்தை எடுத்துடலாம். அகலமான பாத்திரமாக இருந்தால் 2, 3, 4 கூட போட்டு எடுங்க. சின்னதாக இருந்தால் 1 1 போட்டு எடுங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்பம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு அப்பத்தை எடுத்து பிச்சு காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டு அதிரசம் டேஸ்ட்லேயே இருக்கும். ரொம்ப ரொம்ப சுவையான எளிமையாக பண்ணக்கூடிய கார்த்திகை அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸே 2 தான். எள்ளு, பொடித்த வெல்லம் 2 மட்டும்தான். நான் இன்னைக்கு வெள்ளையல் 1 கப் எடுத்திருக்கேன். பொடித்த வெல்லம் 1/2 கப் எடுத்திருக்கேன். வெள்ளையல் இல்லைன்னா கருப்பு எள்ளு வச்சும் நம்ம இந்த மாதிரி எள்ளுருண்டை பண்ணலாம். எள்ளுருண்டை பண்ணுறதுல வேறு மெத்தட் இருக்குது. இது ரொம்ப சிம்பிளான மெத்தட். எள்ளை வறுத்துட்டு தான் எள்ளுருண்டை பண்ணணும். ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் எள்ளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம வறுத்துட்டே இருக்கலாம். நல்ல எள்ளு சூடானதுக்கப்புறம் அது படப்படன்னு பொரிஞ்சு வரும். அது வரையும் நம்ம வறுக்கலாம். எள்ளு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்படி எல்லா எள்ளும் நல்லா படப்படன்னு பொரியட்டும். இந்த எள்ளை வறுக்கும்போது பக்கத்துலேயே இருந்து கருகிராமல் கைவிடாமல் வறுத்துட்டே இருக்கணும். எள்ளோட கலரும் மாறிடுச்சு. நல்லா படப்படன்னு பொரியிற சத்தம் கேட்குது. வாசனையும் நல்லா வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எள்ளு ஆறட்டும். எள்ளு நல்லா படப்படன்னு பொரிஞ்சதுக்கப்புறம் அதே பாத்திரத்துலேயே வச்சுருக்காம வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கணும். அதே பாத்திரத்துலேயே வச்சுருந்தோம்னா அந்த பாத்திரத்தில் சூடுலேயே கருகி போயிடும். வறுத்து வச்ச எள் நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார் நல்லா காஞ்சிருக்கணும். ஈரமாக இருந்துச்சுன்னா நம்ம அரைக்கும் போது ஒரு மாதிரி நொச நொசன்னு வரும். அடுத்து நம்ம பண்ணுற எள்ளுருண்டையும் வேகமாக கெட்டு போயிடும். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை 3/4 பாகம் மசிகிற அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி 3/4 பாகத்துக்கு அரைச்சிக்கணும். அரைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வெல்லம் சேர்க்கணும். இந்த வெல்லத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏற்கனவே அரைச்ச எள்ளோட வெல்லத்தையும் சேர்த்து அரைச்சாச்சு. எள்ளில் ஏற்கனவே எண்ணெய் பசை இருக்கிறதுனால நம்ம வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இதை வேறு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். உருண்டை பிடிச்சிடலாம். கையில் எடுத்து இப்படி ப்ரெஸ் பண்ணி நல்லா உருட்டினாலே
உருண்டை பிடிக்க வந்துடும். எள்ளில் உள்ள எண்ணெயும் இந்த ஏற்கனவே வெள்ளத்தில் உள்ள கசிவுத்தன்மையினாலையும் நல்லா உருண்டை பிடிக்க வந்துடும். ரொம்ப வாசனையாக இருக்குது. சின்ன பிள்ளைங்களுக்கும் பிடிக்கும், பெரியவங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. எள்ளு வெல்லம் 2 தான் நமக்கு தேவை, வேறு எதுவுமே தேவை கிடையாது. இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் நம்ம பிடிச்சிடலாம். எல்லா உருண்டைகளையும் பிடிச்சாச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. ரொம்ப டேஸ்டான சத்தான எளிமையாக பண்ணக்கூடிய எள்ளு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம். இதை வந்து கைவிடாமல் கலரும் மாறிடாமல் வறுக்கணும். வெறும் கடாயில் தான் சேர்த்துருக்கேன், எண்ணெய் நெய் எதுவுமே சேர்க்கலை. ரொம்ப கவனமாக வறுக்கணும், வாசனையும் வரணும், அதே சமயம் பருப்பு கருகிராமல் கலரும் மாறிடாமல் இருக்கணும். இந்த அளவு வறுத்தா போதும், இதுக்கு மேலேயும் வறுக்க வேண்டாம். நம்ம உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கடாயிலேருந்து மாற்றிடலாம். வறுத்த பருப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இது வந்து நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் நல்ல பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாசிப்பருப்பு ஆறிட்டுருக்க கேப்பில் வந்து நம்ம முந்திரி பருப்பு வறுத்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அதில் வந்து 10 முந்திரி பருப்பு வந்து சின்ன சின்ன பீசஸ் ஆக்கி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துடலாம். முந்திரி பருப்பு வந்து முழுசாக போட்டால் நமக்கு உருண்டை வந்து ஃப்ரீயாக பிடிக்க வராது. இந்த மாதிரி கட் பண்ணி போட்டால் தான் நமக்கு பிடிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இந்த முந்திரி பருப்பு வறுபட்டு வரட்டும். கொஞ்சம் கலர் மாறும்போது நம்ம அதை எடுத்துடலாம். முந்திரி பருப்பு இந்த மாதிரி வறுபட்டுருச்சு, இதை எடுத்துடலாம். லட்டுக்கு நான் வந்து 1/2 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். பொதுவாக வந்து சர்க்கரை சேர்ப்பாங்க, வெல்லம் சேர்த்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். அதில் வந்து ஒரு 1/4 கப் மட்டும் தண்ணீர் சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா கரையட்டும், ஆனால் வந்து பாகா வர விட்டுறாதீங்க. வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். கரைஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு, இதை நம்ம வடிகட்டிடலாம். இந்த மாதிரி வடிகட்டினோம்னா இதில் உள்ள கல் மண் இதெல்லாம் வடிகட்டிலே தங்கிடும். வெல்லத்தை நம்ம வடிகட்டியாச்சு. பாசிப்பருப்பும் ரொம்ப நல்லது, வெல்லமும் ரொம்ப நல்லது. இதில் செய்கிற உருண்டையும் ரொம்ப சத்தாக இருக்கும். வறுத்த பாசிப்பருப்பை நல்லா பவுடர் ஆக்கியாச்சு. பவுட்ரு பண்ண மாவை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். வறுத்து வச்ச முந்திரி இருக்குது, இதை நெய்யோடு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். விட்டுட்டு நம்ம வடிகட்டி வச்ச பாகை சேர்த்துக்கலாம். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நம்ம விட்ட வெள்ளை கரைசலை வந்து இந்த மாவு நல்லா உள்வாங்கிக்கும். உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். இந்த உருண்டைக்கு நெய்யும் அதிகமாக தேவைப்படாது. ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, வெல்லம் உடம்புக்கு நல்லது, சுகர் சேர்க்காமல் செய்கிறோம். இந்த உருண்டைகள் வந்து குழந்தைகளுக்கு அடிக்கடியே நம்ம செஞ்சு கொடுக்கலாம். பாசிப்பருப்பை வந்து நீங்கள் மொத்தமாக வறுத்து அரைச்சி வச்சிட்டிங்கனாலும் இந்த உருண்டை நம்ம வேகமாக பண்ணிடலாம். இந்த மாவு கொஞ்ச நேரம் இருந்ததுன்னா நல்லா இறுகி உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு வந்துடும். கொஞ்ச நேரம் மட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா இறுகிடுச்சு, இப்போ உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு வந்துடுச்சு. உருண்டை பிடிச்சிடலாம். குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், பெரியவங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் பிடிச்சிடலாம். எல்லா உருண்டைகளையும் பிடிச்சாச்சு. சூப்பரான டேஸ்டான சத்தான பாசிப்பருப்பு லட்டு ரெடி ஆயிடுச்சு. நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். ரவை அதில் சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்த ரவை அப்படின்னு கடையில் வாங்கினாலுமே இந்த ரவா லட்டுக்கு நம்ம நெய்யில் வந்து ரவையை வறுக்கணும். இந்த ரவையை நல்லா வாசனை வர வரையும் வறுத்துக்கலாம். ரவையை வறுக்கும் போது பக்கத்துலேயே இருந்து கேர்ஃபுல்லாக வறுக்கணும். கொஞ்சம் அப்படி இப்படின்னு தள்ளி போயிட்டோம்னா ரவை கருகிரும். இப்போ லைட்டாக வாசனை வந்துட்டுருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரம் வறுபடட்டும். நல்லா வாசனையும் வந்துடுச்சு, ரவையும் நல்லா வறுபட்டுருச்சு. இதை உடனே வந்து நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம்.
இதை நம்ம உடனே மாற்றியாச்சு. அதே பாத்திரத்துலேயே வச்சுருந்தோம்னா ரவையோட கலர் மாறிடும். இந்த ரவை நல்லா ஆறட்டும். வறுத்த ரவை ஆறிட்டுருக்கட்டும். அந்த கேப்பில் 1 கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை. நான் வந்து ஒயிட் சுகர் எடுக்கலை, ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா மிக்சியில் பவுட்ரு பண்ணிக்கலாம். 10 முந்திரி பருப்பை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ரவா லட்டுக்கு வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டோம்னா நமக்கு உருண்டை பிடிக்கும்போது நல்லா ஈஸியாக இருக்கும். இந்த முந்திரி பருப்பையும் நெய்யில் வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். சர்க்கரையை ஜாரில் சேர்த்துட்டேன். இதை நைஸாக நல்லா பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி சர்க்கரையை நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணியாச்சு. வறுத்து வச்ச ரவை ஆறிடுச்சு. இதை மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக ரவையை பொடி பண்ணிக்கணும். வறுத்து பொடி பண்ண ரவையை இந்த பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. 1 கப் பொடி பண்ண சர்க்கரையும் சேர்த்தாச்சு. அடுத்து 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், முந்திரி பருப்பு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணது அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் ரவையும் சர்க்கரையும் ஈவனாக நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு மிக்ஸ் ஆகும். 1/4 கப் நெய் எடுத்திருக்கேன். அந்த நெய்யை நல்லா உருக்கி வச்சுருக்கேன். அதாவது ரொம்ப சூடாகாமல் நெய் உருகுனா மட்டும் போதும். அந்த அளவுக்கு நம்ம சூடு பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த நெய்யை இந்த மிக்ஸில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுறணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கையில் வந்து நல்லா இப்படி அழுத்தி பிசையணும். நல்லா வெது வெதுப்பாக தான் இருக்குது. அழுத்தி பிசைஞ்சால் தான் நம்ம கை சூட்லேயே நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கான பக்குவம் வந்துடும். நெய் இந்த அளவு நீங்கள் சேர்க்கலைன்னா நல்லா காய்ச்சின பாலை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். அந்த பால் சேர்த்த உருண்டைன்னா உடனே சாப்பிட்றணும். இந்த மாதிரி நெய் சேர்த்தா நமக்கு 1 வீக் வரையும் நல்லா கெட்டு போகாமல் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரவா லட்டு பிடிச்சிடலாம். கையில் கொஞ்சம் மாவு எடுத்து இப்படி உருட்டினோம்னா லட்டு ரெடி ஆயிரும். அதே சமயம் நல்லா கொஞ்சம் அழுத்தி பிடிக்கணும். இந்த மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளையும் பிடிச்சிடலாம். நம்ம எல்லா ரவா லட்டுகளையும் பிடிச்சிட்டோம். இது வந்து டக்குன்னு பண்ணிடலாம். சூப்பரான டேஸ்டான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. ஒன்றரை கப் கடலை மாவு இந்த பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். அது கூட 1 பிஞ்ச் சமையல் சோடா. சமையல் சோடா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒன்றா கலந்து விட்டுறணும். இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கணும். மாவை வந்து ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சிக்கணும். அதே சமயம் வந்து ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் பார்த்துக்கங்க. இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு கலந்து வச்சாச்சு. சீனி பாகு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 1/4 கப்பு வந்து சீனி சேர்த்துக்கிறேன். 3/4 கப் தண்ணி. இந்த ஜீனி கரைஞ்சி நல்ல கம்பி பதம் வரணும். நல்லா கரையட்டும். கம்பி பதம் வரும்போது பார்க்கலாம். சீனி எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். அப்புறமா செக் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிச்சு நுரைச்சி வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த டைம் வந்து நம்ம கவனமாக இருக்கணும். டக்குன்னு கம்பி பதம் வந்துடும். கம்பி பதம் தாண்டிடுச்சுன்னா உங்களுக்கு பூந்தி வந்து பிடிக்க வராது. கம்பி பதம் வந்துருச்சான்னு பார்க்கலாம். இந்த பாகில் கொஞ்சம் எடுத்து இப்படி 2 விரலுக்கும் இடையில இப்படி வச்சு பார்த்தோம்னா கம்பி மாதிரி வரணும். இந்த மாதிரி பாருங்க, கம்பி மாதிரி வந்து அப்படியே கட் ஆகுது பார்த்தீங்களா? இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பாகு பக்கத்தில் இருக்கட்டும். பாகு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பூந்தியை போட்டுடலாம்.
ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் பூந்தியை போடலாம். நான் இந்த பூந்தி கரண்டி வச்சுருக்கேன். பூந்தி கரண்டி இல்லாதவங்க சாதாரணமாக வீட்டில் கண்கரண்டி இருக்கும் இல்லையா, அதுலேயும் போட்டுக்கலாம். மாவை நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த கரண்டியில் ஊற்றணும். ரொம்ப ஹைட்டில் கொண்டு போகாமல் எண்ணெய் பக்கத்துலேயே வச்சுக்கணும். இந்த மாவு இந்த மாதிரி கரெக்டாக கரைச்சிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே எண்ணெயில் நல்லா முத்து முத்தாக விழுந்துடும். இது டக்குன்னு நம்ம எடுத்துடணும். ரொம்ப மொறுமொறுப்பாக வர வரையும் வச்சுருந்தோம்னா அது காராபூந்தி மாதிரி ஆயிரும். கொஞ்ச நேரத்துலேயே நம்ம எடுத்துடலாம். இதை மாவில் எந்த கலர் பொடியும் சேர்க்கலை. உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி மறுபடியும் ஊற்றியாச்சு. எல்லா பூந்தியையும் போட்டு எடுத்துடலாம். எல்லா பூந்தியையும் போட்டு எடுத்தாச்சு. பூந்தியை ஜீனிப்பாகில் சேர்த்துக்கலாம். சப்போஸ் ஜீனிப்பாகு ஆறிடுச்சுன்னா அதை லேசாக மட்டும் சூடு பண்ணிக்கோங்க. பூந்தியை ஜீனிப்பாகில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுறணும். நல்லா கலந்தாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். பூந்தி ஜீனிப்பாக நல்லா உறிஞ்சிக்கும். இந்த பூந்தி ஆடுறதுக்கு முன்னாடியே இதை நல்லா மசிச்சுக்கலாம். அதாவது வெதுன்னு இருக்கும்போதே இதை மசிச்சிடணும். இந்த மேஷர் வச்சு மசிச்சுக்கலாம். இல்லைன்னா பருப்பு கடையிற மத்து இருந்தால் அதை வச்சு மசிச்சுக்கலாம். அல்லது இதில் ஒரு 3 ஸ்பூன் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி அதையும் இதை சேர்த்துட்டோம்னா லட்டு நல்லா பிடிக்க வரும். இந்த மாதிரி நல்லா மசிச்சிட்டோம்னா ஆறுனதுக்கப்புறமே நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். பூந்தி லட்டுனா சூடாக இருக்கும்போதே பிடிப்பாங்க. முந்திரி திராட்சையை வறுத்துடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அதில் உலர்ந்த திராட்சை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இந்த திராட்சை நல்லா உப்பி வரட்டும். திராட்சை உப்பி வந்துடுச்சு. ஒரு 10 முந்திரி பருப்பை ஒன்று சின்ன சின்ன துண்டுகளாக ஆக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக ஆக்கி சேர்த்தோம்னா லட்டு பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். இந்த முந்திரியோட கலர் லேசாக மாறும்போது நம்ம அதை பூந்தியோடு சேர்த்துடலாம். இதில் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை சேர்த்துடலாம். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். இந்த ரோஸ் வாட்டர் சேர்த்தோம்னா நல்லா இருக்கும், வாசனையாக இருக்கும் லட்டு. இது ஆப்ஷனல் இருந்தால் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மறுபடியும் கிளறி விட்டுறலாம். நெய் வாசனையோட ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஆறிடுச்சு. லட்டு பிடிச்சிடலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து நல்லா லேசாக அப்படி உருட்டினாலே நமக்கு லட்டு ஷேப் நல்லா கரெக்டாக வந்துடும். அழுத்தி அழுத்தி பிடிக்க வேண்டியதில்லை. ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு லட்டு. இதே மாதிரி எல்லா லட்டையும் பிடிச்சிடலாம். லட்டு ரெடி ஆயிடுச்சு. பீட்ரூட் அல்வா பண்ணுறதுக்கு 1/2 கப் பீட்ரூட் துருவி வச்சுருக்கேன். 300 ml கண்டென்ஸ்டு மில்க், முந்திரி பருப்பு தேவையான அளவு வச்சுருக்கேன், ஏலக்காய் தூள்,
4 டேபிள் ஸ்பூன் நெய் வச்சுருக்கேன். பொதுவாக பீட்ரூட் அல்வா பால் சேர்த்து பண்ணுவோம். இந்த மில்க் மேட் சேர்த்து பண்ணுறதுனால ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம். பால் சேர்த்தோம்னா நம்ம சுகர் சேர்க்கணும். இந்த மில்க் மேட்லேயே சுகர் இருக்கிறதுனால சுகரும் சேர்க்க தேவையில்லை. அல்வா பண்ணுறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்திருக்கேன். அடிகனமான பாத்திரம் தான் கிண்டுறதுக்கு நல்லா அடியில் பிடிக்காமல் நல்லா ஈஸியாக இருக்கும். 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இந்த நெய்யில் நம்ம உடைச்ச முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். இந்த முந்திரி பருப்பு நல்லா வறுபடட்டும். முந்திரி பருப்பு வறுபட்டுருச்சு, இதை எடுத்துக்கலாம். அடுத்து துருவி வச்ச பீட்ரூட் துருவலை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த நெய்யிலேயே இந்த பீட்ரூட் துருவல் நல்லா வதங்கணும். பக்கத்துலேயே இருந்து நல்லா கிண்டி விட்டுக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம மில்க் மேட் சேர்க்கணும். பால் சேர்க்குறதா இருந்தால் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமே பால் சேர்த்துட்டா அந்த பால்லையே பீட்ரூட் வெந்துடும். இப்போ கொஞ்சம் வதங்கியிருக்கு, நம்ம மூடி வச்சு வேக வைக்கலாம். இந்த மாதிரி மூடி வச்சு வேக வச்சோம்னா வேகமாக வெந்துடும். அப்பப்போ நம்ம ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கலாம். 5 நிமிஷம் ஆச்சு, நல்லா சுருங்கிடுச்சு. நெய்யில் வதங்க வாசனையும் நல்லா வந்துட்டுருக்கு. மறுபடியும் மூடி வெந்துட்டுருக்கட்டும். இப்போ 15 நிமிஷம் ஆச்சு. நம்ம ஊற்றின நெய் வந்து இங்கே பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. பாத்திரத்துலேயும் ஒட்டாமல் இருக்குது. இந்த ஸ்டேஜில் கரண்டியை வச்சு நல்லா இப்படி மசிச்சுக்கோங்க. பால் ஊற்றி நம்ம பண்ணாதனால இந்த பீட்ரூட்டை நெய்யிலையே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். பீட்ரூட் நல்லா வெந்துடுச்சு. கண்டென்ஸ்டு மில்கை நம்ம சேர்த்துக்கலாம். பீட்ரூட் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்கணும். இந்த கண்டென்ஸ்டு மில்க்கு இந்த பீட்ரூட்டு எல்லாம் நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கணும். ஸ்டவ்வை வந்து இந்த ஸ்டேஜில் சிம்லேயே வச்சுக்கணும். பீட்ரூட் வதக்குற டைம் தான். அதுக்கப்புறம் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துட்டோம்னா ரொம்ப டைம் எடுக்காது, வேகமாக பண்ணிடலாம். கண்டென்ஸ்டு மில்கில் சுகர் இருக்கிறதுனால அடிப்பிடிச்சிரும். அதனால தான் நம்ம இப்படி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அல்வா கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா சேர்ந்து வந்துட்டுருக்கு. இடையில நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து கிண்டி விட்டுக்கணும். மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்படி கிண்டி விட்டுட்டு இடையில நெய் சேர்த்துக்கலாம். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும் கிண்டிடலாம். அல்வா பதம் வந்துடுச்சு. பாத்திரத்தில் இங்கே பாருங்கள் ஒட்டாமல் வருது. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, வாசனையாக இருக்குது. இப்போது 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். முந்திரியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அல்வா. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் அல்வாவோட பதம் இதுதான், கரெக்டான பதம். சூப்பரான டேஸ்டான பீட்ரூட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. அரை கப் கோதுமை மாவு. கோதுமை மாவில் தான் இன்றைக்கி அப்பம் பண்ண போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் ரவை. நான் இந்த கப்பில் தான் கோதுமை மாவு எடுத்தேன். இதில் வந்து 3/4 கப்பு பொடித்த வெல்லத்தை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த வெல்லம் நல்லா கரையட்டும். கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாவில் வடிகட்டி வச்ச வெள்ளை கரைசலை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இது நல்லா கலந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா இட்லி மாவு பதத்துக்கு இதை கலந்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கட்டி இல்லாமல் இட்லி மாவு பதத்துக்கு கலந்து வச்சுக்கணும். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், ரொம்ப கம்மியாக 1 பிஞ்ச் சமையல் சோடா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். அப்போ தான் அந்த ரவையெல்லாம் ஊறி அப்போ நல்லா சாஃப்டாக இருக்கும். 15 நிமிஷம் ஆச்சு. அப்பத்தை ஊற்றிடலாம். ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒவ்வொரு அப்பமாக ஊற்றிடலாம். நான் சின்ன பாத்திரமாக இருக்கிறதுனால 2 ஊற்றிருக்கேன். நல்லா அகலமாக இருந்தால் 3-4 கூட ஊற்றிக்கலாம்.
எண்ணெய் வந்து ரொம்ப சூடாயிடுச்சுன்னா இந்த அப்பம் வந்து இந்த பாத்திரத்தில் அடியில் போய் ஒட்டிக்கும். ஓவராக சூடாகாமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அப்பத்தை ஊற்றின உடனே ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சிடணும். இங்கே பாருங்கள், அப்பம் நல்லா ஊற்றி வருது. ஈஸியாக பண்ணக்கூடிய அப்பம் இது. ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் பிரட்டி போட்டுக்கலாம். ஒரு சைடு வெந்துச்சு, பிரட்டிக்கலாம். இந்த சைடும் வேகட்டும். இந்த சைடும் வெந்துச்சு, எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி உள்ள அப்பத்தையும் ஊற்றி எடுத்துடலாம். கோதுமை மாவு, அரிசி மாவு, ரவை, வெல்லம் எல்லாமே நான் எடுத்த அளவுப்படி பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கங்க. அந்த மாதிரி சேர்த்தோம்னா அப்போ நல்லா சாஃப்டாக வரும். அதே மாதிரி மாவு ரெடி பண்ணோடனே ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் ரவை நல்லா ஊறி நல்லாயிருக்கும் அப்போ. இப்போ ஒரு அப்பத்தை எடுத்து பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப டேஸ்டான சாஃப்டான கோதுமை அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.